ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லபடியாக உம்ராக்கு போயிட்டு வந்துட்டேன் சவுதிக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் வந்த அந்த டேவே நிறையா பேர் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி எனக்கு எப்பயுமே தேவை. லாங் 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 டைமுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ நம்ம வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீ ஒன் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப 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 லிமிட்டடான ஸ்டாக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்த ஸ்டாக் தான் ரிப்பீட் ஆகும். புது ஸ்டாக்கு ஒன்றும் நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2-3 தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கு வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக்கு எல்லா மாடல்லையும் இருக்குது. 15, 16, 17 குவான்டிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக் பார்த்துட்டு தென் நம்ம சீல்டு அப்புறம் ப்ரீ ஒன்று பார்ப்போம். ஏன்னா ப்ரீ ஒன்று எப்பயுமே நிறையா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ சீல்டு கட் ஆக்டிவேட் தான் நிறையா இருக்குது. ப்ரீ ஒன் கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 15 உங்களுக்கு சீல்டு கட்டு ஆக்டிவேட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ எல்லா ஃபோனுக்கும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனு. நான் நியூ லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஐஃபோனோட நியூ லிஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 உங்களுக்கு 55,000 ரூபா சம்திங் தான் பில்லிங் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கார்டு ஆஃபர் போட்டே பார்த்தீங்கன்னா பில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,900 சம்திங் போட்டிருக்காங்க பில்லு. 58,100 கார்டு ஆஃபர் போட்டே உங்களுக்கு பில்லிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு 5,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக எல்லா ஷோரூம்லேயும் உங்களுக்கு ரேட் ஏற்றிட்டாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஒரு ஃபோனுக்கு 5,000 ரூபா. அதாவது 15, 16, 17 ஒன்றும் ஏற்றலை, ஆனால் ஏற்ற போகிறாங்க. அப் டு 17 88,000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு 13, 15, 16 ரேட் ஏறிடுச்சு. ஓகேங்களா? 5,000 ரூபா ஏறி இருக்கு, 16 ப்ளஸ் ஏறி இருக்கு. ஓகேங்களா? இதனால எல்லா மாடலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. போத் ப்ரீ ஒன்று நியூ ரெண்டுமே இப்போ நமக்கு வரதே பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் வருது. புது ரேட்டில் தான் ஸ்டாக் வருது. ஸோ என்கிட்ட பழைய ஸ்டாக் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஒன்றும் ஃபியூ ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாமே நான் பழைய ரேட்டில் தான் கொடுக்க போகிறேன். புது ரேட் எதுவுமே தரமாட்டேன். இனிமேல் அப்கமிங் ஸ்டாக்ஸ் தான் புது ரேட்டில் வரும் நமக்கு. ஸோ யாராச்சும் உங்களுக்கு ஓல்டு ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இருக்க ஸ்டாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. வெறும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 4 to 5 பீஸ் தான் பழைய ஸ்டாக்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே புதுசு. இனிமேல் வர வர எல்லாமே புதுசு தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா 128 GB சீல்டு கட்டு ஆக்டிவ். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,000 வரும். 54,000 ரூபா வரும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நமக்கே இது பில் டேட் பார்த்துக்கோங்க. நேற்று நைட்டு தான் பில் பண்ணது, 24th of April. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் 53,500 தரேன். 53,500 வரும். ஐஃபோன் 15 128 GB சீல்டு கட்டு ஆக்டிவேட்டு. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூசர். சைக்கிள் கொஞ்சம் 0 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ல் ஒரே ஒரு பீஸு. இது பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு 10 days ஆகுது. பிராண்ட் நியூ. இது நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் இதோட சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வந்துருச்சு. அதனால இதோட ப்ரைஸ் நார்மல் ரேட்டை விட உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா கம்மி பண்ணி தரேன். புதுசு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். ஏன்னா இது புதுசு தான். பட் ஆனால் நம்ம சார்ஜ் 10 நாளில் சும்மா சார்ஜ் போட்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க போல் கஸ்டமரு. அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,800 தரேன். 60,800 ஐஃபோன் 16 128 GB சீல்டு மட்டும் கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட். நீங்கள் தான் ஃபஸ்ட் யூசர். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணல இது நீங்கள் தான் ஃபஸ்ட் யூசர். ஆனால் சைக்கிள் கவுண்ட் மட்டும் 3. சைக்கிள் கவுண்ட் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இது April 15th ஆக்டிவேட் ஆனது. நீங்கள் April 25th. ஓகேங்களா? 15 நாள் 10 நாள் ஆயிருக்கு ஆக்டிவேட் ஆகி. இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பு, 60,800 ரூபா. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூசர். ஏன்னா இன்னைக்கு ஷோரூமில் பில்லிங் ஆகுது 70,000. ஐஃபோன் 16 128 GB இன்னைக்கு ஷோரூம் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸுக்கு தான் பில் பண்ணுறாங்க. 70,000 பில் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபரு. மிஸ் பண்ணிடாதீங்க, கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ப்ளூ கலர் இருக்குது. அப்புறம் லாவெண்டர் கலர் இருக்குது. ஓகேங்களா? லாவெண்டர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, தென் பிளாக் கலர் இருக்குது. சேஜ் கலர் மட்டும் இல்லை, நாளைக்கு மேபி வரலாம். ஓகேங்களா? சீல்டு கட்டு ஆக்டிவேட் 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் எவ்வளோ தரேன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஷோரூம் பில் பார்த்தீங்கன்னா 82,900 ரூபா. ஓகேங்களா? நான் தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74,500 ரூபாய்க்கு தரேன். 74,500 ஐஃபோன் 17 சீல்டு மட்டும் கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட். நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே மேக்ஸிமம் 1 or 2 days மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். சைக்கிள் கொண்டு எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் சீல்டு வாங்குறதுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க காசை. டேரெக்டாக சீல்டு கட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா சீல்டுக்கும் சீல்டு கட்டுக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு
5000 அதில் ஆல்மோஸ்ட் வந்து 9000 சேவ் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக போய் வாங்குறதும் ஒன்று தான், நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேட்டும் ஒன்று தான். உங்களுக்கு சீல்டு வேணுன்னா கூட நான் பண்ணித்தரேன், ஓகேங்களா. உங்களுக்கு இது ஸ்டிக்கர் பிரிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் அது கூட உங்களுக்கு பண்ணித்தரேன், ஓகேங்களா. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் எதுவுமே தர தேவையில்லை. நான் வந்து அந்த மாதிரியே உங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிக்கிற மாதிரி கூட நான் பண்ணித்தரேன், ஓகேங்களா. மார்க்கெட்டில் வந்து அதை தான் எல்லாம் சீல்டு நிறுத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து சீல்டு கட்டு தான், ஓகேங்களா. சீல்டுனா சீல்டு, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 74,500 நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே இருக்கு. குவான்டிட்டி வந்து எல்லா கலர்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பீஸ், ஓகேங்களா. இந்த பார்த்தீங்கன்னா ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கு, 5 ப்ளூ இருக்கு. லாவெண்டரில் 2 பீஸ் இருக்கு. பிளாக்ல கூட 3 பீஸ் இருக்கு. பிளாக் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் அவைலபிளாக இருக்கு. ஒயிட்ல ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சீல்டு கட் வாங்கினீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு லாபம். புதுசு போய் நீங்கள் ஷோரூமில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வந்து சீல்டு கட்டு ஆக்டிவேட் வாங்குறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7000 ரூபாலேருந்து உங்களுக்கு 9000 ரூபா வரைக்கும் இந்த வெறும் பேசிக் சீரியஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம கிட்ட வாங்கும் போது ஷோரூமில் வாங்கினா அது அப்படியே ஆப்போசிட் அப்படியே கூட வரும், ஓகேங்களா. நம்ம கிட்ட வாங்குறதுல கண்டிப்பாக உங்களுக்கு 100% நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அக்சசரிஸ் வாங்கிக்கலாம், அடாப்டர் வாங்கிக்கலாம், பவர் பேங்க் வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட இருந்து சேவ் பண்ணுற கேஷ் வச்சு நீங்கள் அவ்வளோ வாங்கலாம், ஓகேங்களா. நம்ம கிட்ட காம்ப்ளிமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பவுச் அண்ட் டெம்பர் தான். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஆஃபர் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் ஆஃபர் போடுவேன். அந்த டைமில் வாங்கணும்னா கூட வாங்கிக்கோங்க. அப்போ வந்து 20 வாட்ஸ் சார்ஜரும் உங்களுக்கு ஆஃபரில் இன்க்ளூட் ஆயிடும், ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நீங்கள் சீல்டு வாங்குறது தவிர்த்துட்டு சீல்டு கட்டு வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக இதுக்கும் 1 வருஷம் வாரண்டியோடு வரும், ஓகேங்களா. நம்ம இப்போதைக்கு சீல்டு கட் ஆக்டிவேட் எல்லா ஸ்டாக்கும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ஓன்டு ஸ்டாக்ஸ் பார்த்துருவோம், ஓகேங்களா. ப்ரீ ஓன்டு இல்லை, சீல்டு பார்த்துடலாம். சீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் லிமிட்டடான இருக்கு. டிமாண்டான ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் சீல்டு பேக் இருக்கு. இந்த 16 ப்ரோ மேக்ஸோட சீல்டு பேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,18,000 வரும். அதே மாதிரி நம்ம கிட்ட 17 ப்ரோ மேக்ஸ் டிமாண்டான சீல் பேக்கும் இருக்கு. டிமாண்டான கலர் அதாவது சில்வர் கலரு. இது சிம் டைப்பு, இதுவுமே சிம் டைப். இது இ சிம் கிடையாது, சிம் டைப். நீங்கள் சிம் போட்டுக்கலாம் ஃபிசிக்கலாக. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 1,41,000 வரும். 1,41,000 வரும். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்து சீல்டு இந்தியன் ஸ்டாக்கோட வேரியன்ட் மாதிரி தான். சேம் வந்து ஒரு சிம்மு, ஒரு ஃபிசிக்கல் ஒரு இ சிம் வந்துடும். ப்ரைஸ் வந்து 1,41,000 வரும். இந்த ஃபோனுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக 20 வாட்ஸ் அடாப்டர் தந்துடுவேன், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீல்டில் வந்து 13ல் 2 பீஸ் இருக்குது. 13ல் 2 பீஸ் வந்து உங்களுக்கு 46,000 தரேன். 46,000 உங்களுக்கு எந்த ஷோரூம்லேயே 13 ஸ்டாக் இல்லை. டிமாண்ட் தான். நம்மக்கிட்ட 2 பிங்க் கலர் இருக்குது. 46,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவாட்சில் சீரியஸ் SC3 44mm ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார் ஸ்டார்லைட் கலரு உங்களுக்கு இன்னைக்கு ஷோரூமில் 33,500 வித்துட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 28,500 தரேன், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சீல்டு ஸ்டாக். வந்து ப்ரீ ஓன் ஸ்டாக் பார்த்துருவோம். இப்போ ப்ரீ ஓனில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல நம்ம அந்த 8+ அவைலபிளாக இருக்குது. 8+ ரொம்ப நாளாக போட்டுட்ருப்பேன். 8+ பார்த்தீங்கன்னா 8,000 வரும். 64 GB வரும். உங்களுக்கு எந்த வித ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. 100% ஒரிஜினலாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதில் பேட்டரி வேணும்னா பேட்டரி கூட சேஞ்ச் பண்ணி தரலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு. 8,000 நல்ல சூப்பராக இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த வித சர்வீஸும் பண்ணல. யாராச்சும் உங்கள் வீட்டில் வயசானவங்களுக்கோ இல்லை உங்கள் அப்பா அம்மாக்கோ ஜஸ்ட் ஒரு காலிங் பர்பஸ் இல்லை வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்கலாம், தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். இதில் யூடியூப்பும் சப்போர்ட் ஆகும், வாட்ஸ்அப்பும் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா. வெறும் 8,000 ருபீஸ் வரும். ஐஃபோன் 8+. இது வந்து 64 GB, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து SC3 நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது SC3 பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி, அதாவது மேலே உள்ள கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 128 GB வேரியன்ட். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 78. பாக்ஸு ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கூட இதுக்கு சேஞ்ச் பண்ணி தரலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஓகேனா அது அடிஷ்னலாக உங்களுக்கு சார்ஜஸ் வரும். SC3ல 128 GB வேரியன்ட்டு 15,000 வரும், ஓகேங்களா. இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. மிச்சப்படி எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி சீரியஸில் நம்மக்கிட்ட எத்தனை வாட்டி வந்தாலும் ரீஸ்டாக் பண்ணாலும் உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 12 மினி வந்திருக்கு. இந்த 12 மினி பார்த்தீங்கன்னா ஒரு 64 GB வேரியன்ட்டு. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே மட்டும் ஒரே ஒரு டென்ட் பார்த்தேன். இங்கே மட்டும் ஒரே ஒரு டென்ட் இருக்குது. மித்தபடி இது வரைக்கும் எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணாத ஒரிஜினல் ஜென்யூன் கண்டிஷன். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78% இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும். அதாவது 15,000 ஐஃபோன் 12 மினி உங்களுக்கு வந்து 64 GB இது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒயிட் ஒன்று போட்டிருப்பேன். அது குரூப்பில் போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து ப்ளூ கலரு. இது ஒன்லி டிவைஸ் தான் இருக்குது. உங்களுக்கு 15,000 வரும். இது இன்கேஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஏதாவது நெகோஷியேட் பண்ண முடிஞ்சால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். இது இன்றைக்கி தான் வந்த ஸ்டாக்கு, புது ஸ்டாக்கு வந்து. இது ஆக்சுவலி 16,000 அவங்க போட்டிருந்தாங்க ஸ்டோரில். ஏன்னா வந்து
போத் வந்து உங்களுக்கு யூஸ்டு நியூக்கு ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிருக்கு. அதனால வந்து இனிமே வர போகிற எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரேட் எக்ஸஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ரேட்டுக்கும் இப்போ உள்ள ரேட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த நான் 12 மினிலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 விற்றுருக்கேன். இப்போ எனக்கு ஷோரூம்லேயே வந்து நமக்கு போட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,000 போட்டிருக்காங்க நமக்கு. அதாவது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ நமக்கு 16,000 போட்டிருக்காங்க. அதனால வந்து நான் வந்து என்னோட இதில் ஒரு அப்ராக்ஸாக நான் வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி தான் இது வந்து 15,000 சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள். என்னால் இதுக்கும் மேலே ஏதாச்சும் வந்து ஃபைனல் ப்ரைஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தர முடியுமா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து 64 GB iPhone 12 mini எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டீலர் போட்டிருந்தாரு 12 mini பேக் டோர் உடஞ்சதே 13,900 போட்டிருக்காரு. பேக் டோர் ப்ரோக்கன் ஆனது 13,900. சேம் வந்து உங்களுக்கு 64 GB சேம் கலர், பேட்டரி ஹெல்த் அவருது 79 இருந்துச்சு. அதனால வந்து இப்போ எல்லா ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ ஓன்டு ஸ்டாக்குக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நியூ ஸ்டாக்குக்கும் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து என்கிட்ட இருக்க ஓல்டு ஸ்டாக்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் பழைய ஸ்டாக் வந்து ரேட் எதுவுமே ஏற்றலை. என்ன ரேட் போட்டிருந்தாலும் மேக்ஸிமம் அந்த ரேட்டில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகேங்களா? புதுசாக நீங்கள் 13 வந்திருக்கு, அதோட ரேட்டை சொல்கிறேன், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா பழைய ரேட்டுக்கும் புது ரேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 12 சீரியஸில் நம்மக்கிட்ட வந்து 12ல் வந்து 64 GB இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வரும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாக்கு. 12 மினியோட 12 கம்மியாக சொல்ல பாருங்க. இதுவுமே 64 GB, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 77 இருக்குது. இதுவுமே ஒரிஜினல் கண்டிஷனாக இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 14,500. இதுவுமே ஓல்டு ஸ்டாக், அதனால பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேட் தான் சொல்லுவேன். 14,500 வரும். iPhone 12 64 GB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 சீரியஸில் 12 Pro இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB வேரியண்ட்டு. ஒரிஜினல் கேமரா வந்து ஷோரூமில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்யூன் பார்ட் தான். ஓகேங்களா? ஜென்யூன் பார்ட்டு ஷோரூமில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 256 GB உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100. பேட்டரிலாம் ஒரிஜினல் தான், செக் பண்ணிவிட்டேன். 3 டூல்ஸ்லேயும் போட்டு செக் பண்ணியிருக்கேன். இதோட பேட்டரி ஹெல்த்துமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேட்டரி ஹெல்த் வந்து 100. ஒரிஜினல் பேட்டரி, ரீப்ளேஸ்டு பேட்டரி கிடையாது. 100% ஃபோனோட ஸ்டாக்கில் என்ன வந்துச்சோ சேம் அதே பேட்டரி தான். இந்த ஃபோனோட சைக்கிள் கவுண்ட் கூட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 48 to 50 தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சரியா ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் வந்து 1 month பிஃபோர் செக் பண்ணது. 48 to 50 தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 வரும். iPhone 12 Pro 256 GB 3 கேமரா வச்சது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஒரு பிராண்ட் நியூ சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 28,000 வரும் 256 GB. அடுத்தது வந்து 13ல் நம்ம போட்டிருந்தது வந்து லோ பட்ஜெட்டில் வந்து இப்போ இந்த ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பழைய ஸ்டாக்லாம் வந்து புது ஸ்டாக்லாம் செம்ம பயங்கரமாக தெரியுது. ஆக்சுவலி இந்த 13 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். 13 வந்து 128 GB பிங்க் கலரு. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட ஃபீல் பண்ண முடியாது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88%. ப்ரைஸ் வந்து 26,000 வரும் இந்த 13. ஓகேங்களா? இந்த 13 வந்து 26,000 வரும். புது ஸ்டாக்கு வந்து 13ல் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 256 GB வந்திருக்கு. தென் வந்து ஒரு 128 வந்திருக்கு. ஓகேங்களா? 128 வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பேட்டரி மாற்றினேன். ஆக்சுவலி இதில் வரும்போது பேட்டரி ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது 60க்கும் கீழே இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃபோன் மெயின்டைன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்காது. பவுச் மார்க் கூட அதில் ஃபீல் ஆகலைங்க. ஆனால் வந்து ஃபோனோட பேட்டரி ஹெல்த் பார்க்கும்போது 53% தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நான் ஒரிஜினல் பேட்டரி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பேட்டரிக்கே உங்களுக்கு 6 month வாரண்டி வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 28,500. iPhone 13 128 GB பிராண்ட் நியூ கண்டிஷன். 3 months ஃபோனுக்கான வாரண்டி, 6 month வந்து பேட்டரிக்கு வாரண்டி நம்ம ஸ்டோர் சைட்லேருந்து கொடுத்துடலாம். நீங்கள் எனி டைம் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் கூட நம்மகிட்ட வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபோனை பார்த்துக்கோங்க. iPhone 13 128 GB உங்களுக்கு 28,500 வரும். உங்களுக்கு 128 GB 28,000 தான். ஓகேங்களா? எல்லாமே காஸ்ட் வந்து நான் பேட்டரி இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு 28,000 தர முடியும். iPhone 13 128 GB பிராண்ட் நியூ கண்டிஷன் வித் பாக்ஸோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. எந்த வித அன்னோன் பார்ட் மெசேஜ் எதுவுமே காட்டாது. அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. டூப்ளிகேட் பேட்டரி போட்டிருக்கலாம்னு நினைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது பாருங்கள், யூஸ்டு பேட்டரி. இன்றைக்கி தான் நான் ரீப்ளேஸ் பண்ணேன். டேட்டோட காட்டுது பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து 25th April 2026. ஓகேங்களா? அப்புறம் வந்து உள்ளே செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி வந்து நம்ம டூப்ளிகேட் போடலை. நம்ம டூப்ளிகேட் போட்டால் சொல்லிடுவோம். ஒரிஜினல் பேட்டரி தான், எந்த வித அன்வெரிஃபைட் மெசேஜே வராது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 28,000 நம்ம பண்ணி தரலாம் ஃபைனலாக. அதுக்கப்புறம் வந்து 13 256 GB ஒன்று வந்திருக்கு. இந்த 256 GB பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது இங்கே மேலே இருக்குல்ல, மேலே உள்ள கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே ஒரிஜினல் தான், எந்த வித இஷ்யூவுமே கிடையாது, எந்த எரருமே கிடையாது, பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500. iPhone 13 128GB, சாரி 128 256GB, 28,500 பாக்ஸு ஃபோன் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இதோட ப்ரைஸ் 28,500. ஆக்சுவலி இதுக்கும் அதுக்கும் தான் எனக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 28,500, 13 256GB வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி சீரியஸில் வந்து 13 மினியில் நம்மக்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த 512 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 வரும். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, டென்ட்லாம் இருக்குது இந்த ஃபோனில், ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79%. இந்த 13 மினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 வரும், 128GB. இதில் ஒரிஜினல் பேட்டரி நான் மாற்றிருக்கேன். பேட்டரி ஹெல்த் 100. இது 13 என்ன மாற்றிருந்தோன்னா அதே தான், இதுலேயும் ஒரிஜினல் பேட்டரி. இந்த பேட்டரிக்கு உங்களுக்கு 6 month வாரண்ட்டி நான் தரேன். ஃபோனுக்கு 3 months வாரண்ட்டி தரேன். இந்த ஃபோனுக்கு வந்து மேலே உள்ள கண்ணாடி 13 256GBயில் எப்படி கண்ணாடி மாற்றிருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஃபோனுக்கும் மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாட்டிருக்கு. வெறும் 24,000 தரேன். iPhone 13 மினி 128 ஆகுது. ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆமாம், இது வந்து 128GB. iPhone 13 மினியில் 128GB. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், ஒன்லி கிளாஸ் மட்டும் தான் சேஞ்சுடு. அதுவும் செக் பண்ணிட்டேன், ஏன்னா சீரியல் நம்பர் மேட்ச் ஆகாது டூப்ளிகேட்டில். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் தான் பேட்டரி மாற்றிருக்கேன். 27th January 2026, ஓகேங்களா. இதுலேயும் ஒரிஜினல் பேட்டரிக்கு 6 month வாரண்ட்டி இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரும், 13 மினி, ஓகேங்களா. இது ஒன்லி டிவைஸ் தான் இருக்குது, டிவைஸு பாக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து 13 Pro இருக்குது நம்மக்கிட்ட. 13 Pro ஆல்ரெடி போட்டிருப்பேன். இதுலேயும் கிளாஸ் ரீப்ளேஸ்டு தான், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. 13 Pro ஃபிசிக்கல் டியூவல் சிம் உங்களுக்கு 128GB, பேட்டரி ஹெல்த் 86, ஃபுல் பாக்ஸ், அதாவது பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. சேம் IME. நம்ம வந்து எதுவுமே வந்து மிஸ்மேட்ச் IME பாக்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம பாக்ஸ் இருந்தால் பாக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். நிறையா கடையில் வந்து டூப்ளிகேட் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு வித் பாக்ஸ் ஃபுல் கிட்டுன்னு போடுறாங்க, டெமோ யூனிட் போடுறாங்க. நம்ம வந்து அந்த தப்பை பண்ண மாட்டோம். பாக்ஸோடு இருந்தால் பாக்ஸ் இல்லைனா பாக்ஸ் கிடையாது நம்மளது. அதுதான், இந்த டூப்ளிகேட் பாக்ஸ் வாங்கிலாம் தர மாட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் IMEயோட சேம் பாக்ஸ். இந்த ஃபோனுக்கு வந்து அதே பாக்ஸ் தான் கொடுப்பேன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500. iPhone 13 Pro 128GB ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது 2 சிம் வந்து ஒரே சிம் ஸ்லாட்டில் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஹாங்காங் ஸ்பெசிஃபிகேஷன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிங்கப்பூர், சைனா 3 ஸ்பெசிஃபிகேஷனில் மட்டும் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டியூவல் சிம் வரும். நம்மகிட்ட இந்த 13 Pro அந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13 Pro Max, சாரி இன்னொரு 13 Pro விட்டேன் பாருங்கள் காட்டாமல். 13 Pro பார்த்தீங்கன்னா இந்த 13 Pro 512GB. இதோட காஸ்ட் வந்து 35,000 தரேன் உங்களுக்கு. ரொம்ப நாளாக ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து கேமரா கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கு, ஓகேங்களா. ஃப்ரண்ட் வந்து நல்ல டிஸ்பிளே தான், ஒரிஜினல் டிஸ்பிளே. பேட்டரி ஹெல்த் வந்து 85 இருக்குது. ஒன்லி டிவைஸு 35,000 தரேன். 13 Pro 512GB, ஓகேங்களா. இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது. இது நம்ம ஆக்சுவல் காஸ்ட் வந்து 41,000. நம்மளுக்கு சேல் ஆகாதனால அப்படியே ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 35,000 தரேன். iPhone 13 Pro 512GB ஃபிசிக்கல் டியூவல் சிம். இதுவுமே வந்து ஃபிசிக்கல் டியூவல் சிம். இது வந்து ஒரு சைனா ஸ்பெசிஃபிகேஷன், ஓகேங்களா. சைனா ஃபோனு இது, சைனாலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற ஃபோனு. அதனால் வந்து இதுலேயும் ஃபிசிக்கல் டியூவல் சிம் வந்துடும். அடுத்தது 13 சீரியஸில் வந்து ஓகே, இன்னொன்று வந்து சீல்டு கட்டு. ஆக்சுவலி சீல்டு கட் தான் இந்த ஃபோனு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு 13 128GB, வெறும் சீல்டு மட்டும் கட் ஆனது. ஆனால் வந்து கரெக்டாக இன்னையோட 1 மாதம் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வந்து 2-3 தான், வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, ஓகேங்களா. கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 38,500. இன்றைக்கி 38,500 புதுசு. நீங்கள் புது 13 வாங்க போனீங்கன்னா நம்ம ஸ்டோர்லேயே 46,000, ஷோரூமில் வந்து 50,000 சேல் பண்ணி 49,900 விற்றுட்ருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி புது ஃபோன் வாங்குகிற காஸ்ட்டுக்கு இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. புதுசு பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூ. நான் உங்களுக்கு இதை சீல்டு போட்டு ரீபேக் பண்ணி கொடுத்தேன்னா இதை நீங்கள் சீல்டுன்னு வாங்கிட்டு போயிருவீங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 38,500. மிஸ் பண்ணிடாதீங்க. புது ஃபோனு யாரும் யூஸ் பண்ணல, வெறும் சைக்கிள் கவுண்ட்டு. அது கூட சைக்கிள் கவுண்ட் நான் பார்க்கல, நான் 1-2 தான் சொன்னாங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி சார்ஜ் போட்டேன்னு. அதனால் வந்து இது புதுசு, யாரும் யூஸ் பண்ணல, தைரியமாக வாங்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் March 25th வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது, ஓகேங்களா. அதாவது March 25th இல்லை, சாரி March 28th வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஒரு 3 நாள் இருக்குது, 1 மாதம் ஆகிறதுக்கு. 28th வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வாரண்ட்டி இன்னும் ரிமைனிங்காக இருக்குது, ஓகேங்களா. அதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இந்த 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட். இதுலேயே ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் வந்து சைனா டிஸ்பிளே போட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, இல்லை சைனா டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து 35,000 வரும். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 256GB. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, சிங்கிள் டென்ட் சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. ஒன்லி டிவைஸ். இந்த ஃபோனுக்கு 3 months நம்மள்ட்ட வந்து ஷோரூம் வாரண்டி வந்துடும், அதாவது நம்ம ஸ்டோர் வாரண்டி வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 சீரியஸில் நம்மக்கிட்ட மொத்தம் ஒரு 3 டிவைஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து கீப் அண்ட் சேலுக்கு வந்த எல்லா ஃபோனுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் வீடியோ போடல அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பிட்டோம்ல, அதனால வீடியோ போடல. கீப் அண்ட் சேலுக்கு வந்த எல்லா ஃபோனுமே சேல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 15ல் 128GB நம்மக்கிட்ட 2 இருக்குது. இது நான் வந்து ஊருக்கு போகிறது முன்னாடி அந்த ஃபோன் தான் இது, அதனால் இது ஓல்டு ரேட்டு. இப்போ உள்ள ரேட்டு, கரண்ட் ரேட் பேட்டரி ஹெல்த் 100 இருக்க 15 பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாலேருந்து 48,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து அப்போ என்ன ரேட்டு போட்டோமோ அதே தான். இது வந்து 46,500, இது வந்து 45,500 நம்ம போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். மேபி நான் வீடியோ பார்த்துக்கிறேன், ஏன்னா வந்து ரேட் ஞாபகம் இல்லை. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் வாங்கியிருந்தேன், ஸோ ஞாபகம் இல்லை. இன்கேஸ் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள். கரெக்டான ரேட் வந்து இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து 46,500 பிளாக் கலரு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு 90 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருந்துச்சு. இது வந்து 130 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து 45,500. இதுவுமே பேட்டரி ஹெல்த் 100, இதுவும் பேட்டரி ஹெல்த் 100 தான். வாரண்டி தான் முன்ன பின்ன. இது ஜனவரி மாதம், இது வந்து டிசம்பரோ நவம்பரோ. ஓகேங்களா. பிங்க் கலர் வந்து 45,500, பிளாக் கலர் வந்து 46,500. ரெண்டுமே 128GB தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 256GB, பேட்டரி ஹெல்த் வந்து 86 தான். கண்டிஷன் வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 44,500. இது பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து 15 சீரியஸில் வெறும் இது மட்டும் தான் இருக்குது, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 16 சீரியஸில் லோ பட்ஜெட்டில் ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வித்த அப்புறம் எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வருமானு தெரியல. வெறும் 45,000க்கு உங்களுக்கு ஐஃபோன் 16 வருது. பேட்டரி ஹெல்த் 90. கண்டிஷன் வந்து வெறும் இந்த பவுச் மார்க் மட்டும் இருக்குது, டென்ட் கிடையாது, வெறும் பவுச் மார்க் தான். ஐஃபோன் 16 128GB பாக்ஸோட எந்தவித ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு 90% பேட்டரி ஹெல்த் இருக்குது. டிஸ்பிளே வரைக்குமே இன்னைக்கு ஒரிஜினல் தான், எந்தவித சின்ன ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணாத ஒரு ஃபோனு. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து பேக் டோர் மாற்றினதெல்லாம் வந்து விற்கிறாங்க. நம்ம வந்து என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்கோ, இப்போ அந்த ஃபோன் வந்து மேனுஃபேக்சரிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. வெறும் பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு டிகிரேட் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஃபோன் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 45,000க்கு ஐஃபோன் 16 128 தரேன். அப்புறம் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன் 16 ப்ரோ மேக்ஸு யூஸ்டு ஃபோனு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 15 ப்ரோ மேக்ஸே ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 512GB வந்து ஒரு 80,000 என்னமோ சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு 16 ப்ரோ மேக்ஸு 256GB, ஓகேங்களா, 256GB 82,000 தரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது, பக்கா தெளிவாக இருக்குது. டெசர்ட் டைட்டானியம் கலரு, ஓகேங்களா, டெசர்ட் டைட்டானியம் கலரு. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 90. இப்போ தான் வாரண்டியே கரெக்டாக வந்து முடிஞ்சே ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க 90% பேட்டரி ஹெல்த்து, ஒரிஜினல் கண்டிஷனு. ஒரு சின்ன டென்ட்டு கூட ஃபோனில் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்லி டிவைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 82,000 தரேன். 82,000க்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 256GB பிராண்ட் நியூ கண்டிஷன், அன்சர்வீஸ்ட், அதாவது எந்த வித ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா, அதையும் சொல்லிடுறேன், டிஸ்பிளேல சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது இதில் விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் காட்ட. பட் ஆனால் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதாவது இந்த பாக்கெட்டில் வைப்பாங்களா, அந்த டெம்பர் போடாமல் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி சின்ன ஸ்க்ராச்சஸ் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் தெரியுதா உங்களுக்கு? மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் தான், ஹெவி ஸ்க்ராச்சஸ் இல்லை, எல்லாமே சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி பெருசாலாம் எதுவும் இருக்காது. ப்ரைஸ் வந்து 82,000 வரும். ஓகேங்களா. இப்போ வீடியோவில் போட்ட கடைசி இது அதுதான், வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. 82,000 16 ப்ரோ மேக்ஸ். அப்புறம் இந்த 16 வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 16 சீல்டு கட் ஆக்டிவேட் வந்து உண்மையாலே சூப்பரான ப்ரைஸு. இது அவங்க எப்படியோ கொடுத்துட்டாங்க நம்ம கேட்ட ரேட்டுக்கு, அதனால் வந்து உங்களுக்கு லக்கு. இது வந்து 60,500
வந்து நமக்கு வந்துச்சு 300 வச்சு தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா. 60,800 சொல்லியிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. நம்ம ஹோல்சேலில் டீல் பண்ணது அந்த வந்ததோட ஷோரூம்லேருந்து வந்துச்சு, ஆக்டிவேட்டோட சேர்த்து வந்துச்சு. அதனால வந்து ஜஸ்ட் ஒரு 300 ப்ராஃபிட் வச்சு போட்டு விட்டுறலாம். இது யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள். வெறும் 10 நாள் தான் ஆக்டிவேட்டு, யூஸ்டு கிடையாது. புது ஃபோனு 60,800 தான் ஓகேங்களா. வெறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 வாட்டி தான் சைக்கிள் கவுண்ட். அதுவும் யாரும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் சார்ஜ் பிளக்இன் பிளக் அவுட் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு அது வந்திருக்கு ஓகேங்களா. வெறும் 60,800 புது ஐஃபோன் 16 ஓகேங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க, குயிக்காக கிராப் பண்ணிங்க. வெறும் ஒரே ஒரு பீஸ். ஏன்னா சீல்டு கட் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 64,500 போயிட்டுருக்கு. 64,500 சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட். நிறைய பேருக்கு சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேருக்கு ஒன்றும் வந்து சீல்டு கட் ஆக்டிவேஷன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க ஓகேங்களா. அதோட ரெஃபரன்ஸ் வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே போட்டேன், ஒரு வருஷத்துக்கு பிஃபோராகவே. சீல்டு கட் ஆக்டிவேட்னா என்னது, ஆக்டிவேட்டட் ஃபோன்னா என்னது, சீல் பிரிச்ச ஃபோன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. இந்த வீடியோவோட பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒன்றும் வந்து சீல்டு கட் ஆக்டிவேட்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மள்ட்ட கேட்குறாங்க, ப்ரோ சீல்டு கட் ஆக்டிவேட்னா என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் என்னோட இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை நான் வந்து இந்த வீடியோவுக்கு நான் பின் பண்ணுறேன். நீங்கள் வேணால் போய் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதில் நான் கிளியராக இன்ச் பை இன்ச் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சீல்டு கட் ஆக்டிவேட்னா என்னென்னு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஐவாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் 3-4 தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீரியஸ் 4 5500 வரும், 42mm ஓகேங்களா. சாரி, இது சீரியஸ் 3, இது 4500 சம்திங். இது 42mm ஜிபிஎஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து இது சீரியஸ் 4 உங்களுக்கு 44mm நினைக்கிறேன். ஆமாம் 44mm ஒன்லி ஜிபிஎஸ். ப்ரைஸ் வந்து 5500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா SC2 8800 வரும். இதுவுமே 44mm ஒன்லி ஜிபிஎஸ். அப்புறம் சீரியஸ் 8 இருக்குது. இதுதான் வந்து 45mm நினைக்கிறேன். ஆமாம் இது 45mm, இது ஜிபிஎஸ் மட்டும்தான். பேட்டரி 89. இதோட ப்ரைஸ் வந்து 13,000 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஐபேட் ஒன்று சேலாகவும் இருக்குது. ஐபேட் மினி ரொம்ப நாளாக போட்டிருப்போம். இந்த மினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும், ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு. இது வந்து மினி 5 இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைனில் 43,000 விற்றுட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு மாடல் வந்து இந்த டெல் லேப்டாப் ஒன்றும் விற்கலை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த டெல் லேப்டாப் விற்கலை. இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து 18,000 தரேன். அவங்க சேல் பண்ணி கேட்ட அதே ப்ரைஸு 18,000 அப்படியே தந்துடுறேன். இது ஆக்சுவலி வந்து டெல்லு ஓகேங்களா. டெல்லு வந்து உங்களுக்கு பெரிய சைஸு. நார்மலாக வந்து எல்லா டெல்லு வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில். ஏசர் ஹெச்பி மட்டும் தான் உங்களுக்கு எல்லாருமே வச்சுருக்காங்க. டெல்லு வந்து லிமிட்டடான ஸ்கூல்ஸ் காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது 18,000 அவங்க விற்று கேட்டாங்க, அப்படியே இருக்குது. 18,000 தரேன் ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் நம்ம மேக்புக் போட்டிருந்தோம்ல லாஸ்ட்டாக, இந்த மேக்புக் ப்ரோ இருக்குது டச் பாரோட. இது வந்து உங்களுக்கு 35,000க்கு வரும். 35 33,500 ஏதோ போட்டிருந்தேன், ஞாபகம் இல்லை. அந்த ரேட்டுக்கு பழைய வீடியோ நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து சொல்கிறேன், இந்த மேக்புக் ப்ரோ 2090 20 எடிஷனும் உங்களுக்கு ரேம் வந்து 16GB, ஸ்டோரேஜ் வந்து 1 TB ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு சம்திங் ரேட் வந்து 33,500 35 தெரியல. இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நான் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் பழைய வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா ரேட்டு மறந்துருச்சு. இதெல்லாம் வந்து 1 மந்த் பிஃபோராக பர்ச்சேஸ் பண்ணது. ஆல்மோஸ்ட் இது 2 மந்த்ஸ் கூட ஆயிருக்கும். ஏன்னா அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட் மட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரேட்டு பார்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், நிறையா பேர் வந்து ஆக்சுவலி வந்து நிறையா பேர் இல்லை, உங்களுக்கு யாருக்காச்சும் ஜம்சம் வாட்டர் வேணும்னா சொல்லுங்கள். நம்மக்கிட்ட மக்காவுக்கு போயிட்டு வந்த ஜம்சம் வாட்டர் இருக்குது. நிறையா பேர் கொடுக்கறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு சின்ன பாட்டில் தரேன். ஜம்சம் வாட்டர் வந்து முஸ்லீம்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஜம்சம் வாட்டர்னால் அதோட என்னென்ன யூஸ்ன்னு வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜம்சம் வாட்டர் நம்மள்கிட்ட சின்ன பேக்கில் இருக்குது, ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் ஓகேங்களா. ஜம்சம் வாட்டர் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான், ஹலால் ஓகேங்களா. காசு கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ. யாருக்காச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். என்கிட்ட வந்து மினிமம் ஒரு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, நிறையா இல்லை, அதையும் சொல்லிடுறேன். வேணுன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது கொடுத்தீங்கன்னா வந்து லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது க்யூர் ஆகிடும் ஓகேங்களா. எங்களோட இதுபடி நாங்கள் அது வந்து ஆயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஜம்சமோட
வாட்டர் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நெட்டில் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரியும். நம்மக்கிட்ட ஜம்சம் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. போயிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. அது வந்து ஃப்ரீ தான். ஸோ வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லிமிடெட், அதாவது கொஞ்சம் தான் இருக்குது. வேணா சொல்லுங்கள், நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான். நம்மள்ட்ட இருந்து எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் ஏர்பாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கடையை வந்து நம்ம போகும்போது எம்டி பண்ணிட்டு போனோம். இனிமேல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நாலுலேருந்து ஸ்டாக் வர ஆரம்பிச்சிடும். நாலுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 Pro Max புதுசு, 13 புதுசு, அப்புறம் 12 மினி புதுசு, 13 ரெண்டு 13மே புதுசு, நிறையா மாடல்லாம் புதுசு புதுசாக தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இனிமேல் வந்து பழையபடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பழையபடி ப்ரீ ஓன் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ வந்து ரேட் ஏறினதுனால வந்து நிறையா ஃபோன் கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது. நம்மளாம் 13லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 13 நம்ம இந்த 13 வந்து நமக்கே வந்து வித்தவுட் பேட்டரி, ஏதாவது அந்த ஒரிஜினலாக அந்த பேட்டரி போட்டே வந்து 25,000 போட்டாங்க. அப்புறம் இந்த பேட்டரி மாற்றினா உங்களுக்கு வந்து 28,000 தான் கொடுக்குறேன். நம்ம வெறும் ஒரு 1000 ரூபா கிடைக்கும் இதில் ப்ராஃபிட். நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 1000 ரூபாலேருந்து 800 ரூபா கிடைக்கும் இந்த ப்ராஃபிட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்லாம் 25, இப்போ இந்த 26,000 ஃபோன் கூட பாருங்களேன். இந்த 26,000 ஃபோன் இன்றைக்கி நம்ம விற்கணும்னு நினச்சா 27,000 கூட விற்கலாம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 26,000 போட்டிருப்பேன். அதனால் 26,000 ரூபா தான். ஓகேங்களா? இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம ஸ்டாக்கு. எல்லா ஸ்டாக்குமே போட்டாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஸ்டாக் வேணுன்னா நமக்கு கால் பண்ணுங்கள். எல்லா ஸ்டாக்குமே வந்து மேக்ஸிமம் கிளியர் ஆகிடுச்சு. புது ஸ்டாக் இனிமேல் வர ரேட்டு வந்து புது ரேட்டில் தான் நம்ம எடுப்போம். நீங்கள் நம்பலைன்னா வேறு நிறையா வீடியோஸ் வரும் பாருங்கள். நிறையா ஆன்லைன் நிறையா பேர் சேல் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிட்டு தான் போயிட்டுருக்கு. நான் பழைய ஸ்டாக் எல்லாமே வந்து பழைய ரேட்டில் தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோடனே வந்து 16 விற்றுச்சு. நம்ம போட்டிருந்த பழைய ஸ்டாக்கில் இந்த 16 விற்றுச்சு, 15 Pro Max விற்றுச்சு, அப்புறம் தென் வந்து 15 விற்றுச்சு, இன்னொரு 16ம் விற்றுச்சு. அதெல்லாம் வந்து ஓல்டு ரேட்டில் போட்டு அந்த 1499 போட்டிருந்த மாதிரிங்க. அது எல்லாமே வந்து பழைய ரேட்டில் தான் விற்றேன். எதுவுமே வந்து புதுசாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா வந்து நமக்கு வந்து வந்த ரேட்லேருந்து நமக்கு ஒரு 500,000 கிடச்சா போதுமானது. புரியுதுங்களா? அதனால் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட இருக்க ஓல்டு ஸ்டாக்கை கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய ரேட்டு புதுசு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். ஏன்னா சீல்டு கட் ஆக்டிவிட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 53,500 போயிட்டுருக்கு. 16 வந்து 64,500, 17 74,500 போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தா வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து ஏறி இருக்குது. புரிஞ்சிச்சா? ஏன்னா நம்ம வந்து வாலண்டியராக ஏற்றலை. அந்த மெமரியோட உங்களுக்கு வந்து இப்போ டிமாண்டு காரணமாக தான் வந்து ரேட் ஏறிடுச்சு. இனிமேல் ஏறுன்றாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2030 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டாங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டே 18,000 ரூபா. ஃபஸ்ட்டாக 7,000 8,000 போக்கோவில் இருந்துச்சு. இன்றைக்கி மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 18,000 வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இருக்கிறது வந்து எல்லாமே வந்து ரொம்ப மினிமம் ப்ராஃபிட் வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ இந்த பழைய ஸ்டாக்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வரும்போது ரேட் இன்க்ரீஸாக தான் வரும். ஏன்னா நான் அதனால தான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழைய மாடல்ஸ்லாம் வந்து பழைய ரேட்டில் கொடுத்து முடிச்சிடலான்னு சொல்லி. இப்போ புதுசு வந்து வர புதுசு ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 Pro Max வந்து கொஞ்ச நாளில் ரேட்டு அதாவது ஏறிடும், டிமாண்ட் ஆயிரும். ஆக்சுவலி இப்போயே டிமாண்ட் தான், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிமிடெட் ஸ்டாக் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இதிலே வந்து நேற்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து 6 பீஸ் வந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இங்கே உள்ள பஜார்லேயே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதனால இந்த 16 Pro Max யாராச்சும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குயிக்காக வாங்கிக்கோங்க. டிமாண்டு தான். ஆக்சுவலி வந்து இந்த 17 Pro Maxை விட 16 Pro Max தான் டிமாண்டாக இருக்குது. ஏன்னா யாரை கேட்டாலும் 16 Pro Max தான் வேணுன்றாங்க. பட் ஆனால் அவங்க கலர்ஸ் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட கலர்ஸ் கிடையாது. ஒன்லி டெசர்ட் டைட்டானியம் மட்டும்தான் இருக்குது. அதாவது நம்ம துபாயிலே பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் டைட்டானியம், பிளாக் டைட்டானியம் இருக்குது. நேச்சுரல் கூட கிடச்சிருது. உங்களுக்கு ஒயிட் டைட்டானியம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஒயிட் டைட்டானியம் கேட்டு தான் நம்மகிட்ட வரீங்க. ஒயிட் டைட்டானியம் கிடையாது, எங்கேயுமே துபாயிலே கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி டெசர்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. டெசர்ட் டைட்டானியம் நல்ல கலர் தான். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.